வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சனி 2ஆம் வீட்டில் தான் இருக்கார். அது 7ரை சனியும் சொல்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செயல்பாடுகளில் கொஞ்சம் தடைகள் இதெல்லாம் இன்னமும் இருக்குது. 4ஆம் வீட்டில் செவ்வாய். இதை சனி செவ்வாயை பார்க்கிறார். 4ன்னு சொன்னால் பெரும்பாலும் வண்டி வாகனங்களையும் குறிக்கும். நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம ஏதோ ஞாபகத்தில் காரை ஓட்டின்னு போனால் பிரேக்குக்கு மேலே ஆக்சிலேட்டரை மிதிச்சிட்டா கஷ்டம். அதனால் ரொம்ப ஒரு கவனமாக கான்ஷியன்ஸோடு செயல்பட வேண்டிய மாதம். 2வது, நல்ல மழை காலம் தொடங்குகிறது. நீங்கள் பாட்டுக்கு எதுலையாவது போனீங்கன்னா திடீர்னு ஆற்றோட கார் போட்டாக போயிடும். அப்புறம் அந்த போட்லேருந்து உங்களை மீட்டுருவாங்க. உயிர் காபத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் காரை போட்டாக்கிட்டால் அந்த கார் அந்த போட்டாகவே மாறி கடலில் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி எல்லாம் தமாஷெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருப்பதால் கவனம் தேவை. ஏதோ ஆர்வ கோளாறில் சில விஷயங்கள்லாம் செய்கிறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் கன்வென்ஷனலாக இருங்க, கன்சர்வேட்டிவாக இருங்க. அப்போ கன்சர்வேட்டிவ்னு சொல்லும்போது ஜாப் மாற்றங்கள், அதுக்கும் இது ரொம்ப முக்கியம். டமால்னு ஒரு புது ஜாபில் நான் குதிக்கிறேன் அப்படின்னா அவசரப்படாதீங்க. ஒரு நல்ல ஆஃபர் வரலாம், வந்தால் கூட அனலைஸ் பண்ணி செய்யுங்க. பைசா ஒரு பக்கம் வருது, மறுபக்கம் காணாமையும் போகிறது. ஸோ செலவுகள் என்பது உறுதியாக நடந்துகிட்டே இருக்கு. அலைச்சல் என்பதும் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நியூஸ் வந்தால் இன்னும் கவனமாக செயல்படணும். ஏன்னா சில நேரங்களில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். கவனம் தேவை. உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நம்ப மாட்டீர்கள். ஒரு விதத்தில் நல்லது தான் அது. அப்போ எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்ப்பீங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போடுவீங்க. எனக்கு அட்வான்டேஜாக வருமா அப்படின்னு பார்ப்பீங்க. சில நேரங்களில் நம்முடைய சௌரியங்களுக்காக கொஞ்சம் செலவுகள்லாம் பிளான் பண்ணுவீங்க, நடத்துவீங்க. ஆனால் அது சரியாக நடக்கணும், அதுதான் முக்கியம். அதான் ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம், எப்போ இந்த இடத்தெல்லாம் நீ கம்ப்ளீட்டாக சரி பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு. தேங்க்ஸ் சார், மொத்தமாக கொடுத்துட்டிங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன் சார் சொல்லி ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான்னா அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். ஏன்னா எப்படி பணம் இழப்புன்றது சொல்ல முடியல. அதனால் சில நேரங்களில் அம்மாவுடைய ஒரு ஹெல்த்து கவலைக்குரியதாக இருக்கலாம், அதையும் பார்த்துக்கணும். தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ரெகுலராக வர வேண்டிய இன்கமோ இல்லை நம்மளுடைய ஜாப் பொசிஷனோ கரெக்டாக இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன சொல்கிறதுனா, தொல்லைகள் உண்டு, அதை சமாளிப்பதற்கான உதவிகளும் திறமையும் உங்களிடம் பளிச்சிடும். அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே கவனத்தோடு தான் செயல்படணும். எதையுமே டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அனாவசிய தொல்லைகளை விலக்கி நல்லபடியாக இந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும்.
ஆனால் அந்த கூடுதல் கவனம் என்பது முக்கியத்துவம் பெறக்கூடிய மாதமாக இது இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.